மோடி வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, எங்களை ஒன்றும் இங்கே செய்ய முடியாது என்று சவால் விட்டு பேசினார். 8 முறை வந்தார் மோடி. உன்னுடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்தாய், என்ன கிழித்தாய்? ஜெயலலிதாவினுடைய வீட்டையே அவங்களால பாதுகாக்க முடியல. ராஜ்குமார் என்றவர் ரகசியத்தை சொல்லிட்டார், நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன், அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணேன். என்னிடத்துல தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறான், கைது செய்து கொண்டு வருகிறார்கள், என்ன செய்தியோ ஏது செய்தியோ அவனை ஜாமீனில் எடுக்க வேண்டும். அந்த பிரபாகரனை உள்ளே போகாம 1 மணி நேரம் கூட லாக்கப்ல வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதியை தவிர சீமானோ எவனும் கிடையாது. கோர்ட்ல ரெக்கார்டுக்கு போய் பார், மெமோ ஆஃப் கையெழுத்து போட்டது யார்? நான் தான் எடுத்து விட்டேன். இந்த 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய விளைவு நாடாளுமன்ற தேர்தலிலே கீதா அவர்கள் கூட இங்கே சுட்டி காட்டியதை போல தேர்தல் நேரத்தில் ரொம்ப துணிச்சலாக சொன்னார், மோடி வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, எங்களை ஒன்றும் இங்கே செய்ய முடியாது என்று சவால் விட்டு பேசினார். 8 முறை வந்தார் மோடி. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 8 முறை வந்தார். எல்லா மாநிலத்து தேர்தலும் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால், அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே கனிமொழியை வெற்றி பெற செய்த உங்களுடைய கால்களை தொட்டு வணங்கி நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது, அதற்குள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். உன்னால் உன்னுடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்தாய், என்ன கிழித்தாய்? ஜெயலலிதாவினுடைய வீட்டையே அவங்களால பாதுகாக்க முடியல. கொடை நாட்டில் அந்த அம்மாவுடைய சொத்தையே காப்பாற்றுவதற்கு யோகிதை இல்லையே. சொல்லுகிறார், பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே போலீஸ்க்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார். இவருடைய ஆட்சியில தான் ஒரு டிஜிபியா இருந்தவர் ராஜேஷ் ஒரு ஆடு ஒரு எஸ்பியை வந்து கையை பிடிச்சிட்டு தகராறு பண்ணி, டிஜிபி எஸ்பி கான்ஸ்டபிள் இல்லை, எடப்பாடி ஆட்சியில பிடிச்சி அவருக்கு 4 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் அங்கே ஆட்சியில் நடக்குதா? ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, உடனடியாக 24 மணி நேரத்தில் நடவடிக்கை. அந்த நிகழ்ச்சி கூட நடப்பதற்கு காரணம் கவர்னர் தான் என்று முதலில் நான் தான் சொன்னேன். காரணம், அண்ணா யூனிவர்சிட்டி நம்முடைய பொறுப்பில் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போலீஸே உள்ள போக முடியாது. அங்கே டீன் தான் முக்கியமானவர், வைஸ் சான்சலர் பர்மிஷன் தான் போக முடியாது. கவர்னர் வைஸ் சான்சலரையும் போல, டீனும் இல்லை, செக்யூரிட்டி ஸ்டாஃப் பாதி பேர் கிடையாது, கேமராக்கள் வேலை செய்யல, இத்தனைக்கும் பொறுப்பு கவர்னர். ஆனால் எங்கள் மீது பாய்ந்தார்கள். உடனடியாக தளபதி அவர்கள் 20 கீதா சுட்டி காட்டியதை போல அந்த ஒரு பெண்மணியால் சட்டத்தையே திருத்தி இந்தியாவே தளபதியை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்றால், இதை பாராட்டுவதற்கு மனமில்லாமல் எடப்பாடி திட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு வழி இல்லை. பாவம், எங்களை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே இல்லை. அதனால் தான் கடைசியாக யார் யாரையோ தூண்டி விட்டு பேச விடுகிறார்கள். பிரபாகரனுக்கு பக்கத்தில் போட்டோ எடுத்து போஜிக்கா போடுறான். அன்னைக்கு என்ன ராஜ்குமாரா அவர் போட்டு, ராஜ்குமார் என்றவர் ரகசியத்தை சொல்லிட்டார், நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன், அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணான். பிரபாகரத்தை படத்தில் பார்த்தவன் சீமான், பார்த்தவர் என்னை விட ரொம்ப சின்ன வயசு, அதனால அவன் என்ன சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, மரியாதை கொலோக்காரன் ஒரு கொலோக்கியெல்லாம் சொல்றான், அவ்வளவுதான். அந்த பிரபாகரனை இவர் படத்துல தான் பார்த்திருப்பார். ஆனால் பிரபாகரனை 1980களிலே சென்னையிலே ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார். டி நகரிலே 2 கோஷ்டிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ரிமாண்டுக்கு வருகிறார். கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறான், கைது செய்து கொண்டு வருகிறார்கள், என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை ஜாமீனில் எடுக்க வேண்டும், அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது,
அவன் ஒரு மாவீரன், ஒரு போராளி. அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்திலே அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கு சொல்கிறேன் நண்பர்களே, அந்த பிரபாகரனை கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து, இன்னைக்கு மோடி சீமா சொல்றான் அவர் ஒன்றும் சும்மா இல்லை, காசு வாங்கி சொல்லிருப்பார். உன் புத்தி எங்கடா போகும்? அவங்ககிட்ட பிரபாகரன் கிட்ட இன்னைக்கு சல்லி காசு கிடையாது, ஜாமீன் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் காரணத்தினால் அனைத்து வக்கீலிடமா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்ட போது நீதிபதி நான் எப்படி விடுவது, இவர் இந்த ஊருக்காரர் இல்லை, ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை, ஆக விட முடியாது என்று சொன்னார். வாதாடி போராடி அத்தனை பேரும் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே ஜாமீன் அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம 1 மணி நேரம் கூட லாக்கப்பட வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதியை தவிர சீமானோ எவனோ கிடையாது. அன்னைக்கெல்லாம் அவன் எங்க இருந்தானே தெரியாது. அவர் எடுத்து விட்டவர் வேணா கோர்ட்ல ரெக்கார்டு இருக்கு, போய் பார். மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் கையெழுத்து போட்டது யார்? நான் தான் எடுத்து விட்டேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.